பல்வேறு கல்வித்துறைகளுடன் இணைந்து விளையாட்டுத்துறையும் எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் முதன்மை அடையாளமாக உருவெடுத்துள்ளது என கூறியுள்ள எஸ்ஆர்எம் நிறுவனத்தின் விளையாட்டுத்துறை இயக்குநர் மோகனகிருஷ்ணன். இதற்கு எஸ்ஆர்எம் நிறுவன வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் வழங்கும் ஊக்கமும் நிதி ஆதரவும் தான் முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளார். நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் விளையாட்டுத்துறை இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் எங்கே கேட்டாலுமே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பேர் நல்லா தெரியும். காரணம், பல்வேறு துறை இருந்தாலும் விளையாட்டுத்துறை ரொம்ப முக்கியம். அதுக்கு காரணமாக விளங்குறது எங்களோட நிறுவன வேந்தர் பாரிவேந்தர் அவர்களும் மற்றும் எங்களோட ப்ரோ சான்சலர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அகாடமிக்ஸ் இந்த விளையாட்டுத்துறைக்கு மிக மிக அதிகமான கவனம் செலுத்தி மிக அதிகமான நிதியும் ஒதுக்கி நாங்கள் இன்று இந்தியாவில் பல்வேறு போட்டிகள் அனைத்து இந்திய பல்கலைக்கழக போட்டியில் இன்றைக்கி இந்தியாவில் 18 கோல்டு எடுத்து முன்னிலையில் இருக்கோம். அதே மாதிரி தென்னிந்திய பல்கலைக்கழக போட்டியில் 15 கோல்டு மெடல் எடுத்து முன்னிலையில் இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எங்கள் துறையை மிக கவனமாக எங்கள் மேல் ஒரு நம்பிக்கையின் பேரில் வேந்தர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். இப்போ கடந்த ஆண்டில் பல்வேறு துறையில் அது மாதிரி கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் சாரா இல்லாத துறையிலையும் 72 பேர் விளையாட்டு ஒதுக்கின் கீழ் வேலை கிடச்சி போயிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இந்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் நாங்கள் எங்களோட விளையாட்டு வீரர் ஒதுக்கீட்டின் கீழ் தேர்ச்சி பெறுவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட நிறுவன வேந்தர் அவர்களின் ஆசை என்னென்னா, இந்தியா ஒலிம்பிக்கில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும். அதே தான் இந்த பிரதமரும் அதே தான் நினைத்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் 2036 ஒலிம்பிக்ஸில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பினையும் ஒரு சரித்திரத்தையும் படைக்க எஸ்ஆர்எம் மிக மிக பெரிய ஒரு பின்புலமாக அமைய எங்கள் நிறுவன வேந்தர் கடினமாக எங்களை கவனித்து கொண்டு எங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக அழைத்து கொண்டிருக்கிறார். அதை தான் நோக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.